ஐயா வணக்கம். வணக்கம். மனிதன் தெய்வமாக முடியுமா? முடியும். மனிதன் தெய்வமாக முடியும். வள்ளுவர் சொன்னது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வைக்கப்பட்ட ஒன்று தான் தெய்வம். இங்கே திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜியாக இருந்தாலும் சரி, தெற்கே பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டவர்கள்தான் இவர்கள். இப்போது ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? ராமநாத சுவாமி இருக்கல்ல, அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கமானது இலங்கை போருக்கு பிறகு ராமரால் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். ஆக அங்கே இருக்கக்கூடிய ராமலிங்கம் ராமரால் வைக்கப்பட்ட லிங்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அனைத்தும் கட்டப்பட்டவைகள். திருவுருவச் சிலைகள் அனைத்தும் நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்தில் எவரொருவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் மனசாட்சியோடும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவர் அந்த தெய்வத்துக்கு நிகராக வைக்கப்படுவார், மதிக்கப்படுவார், உயர்த்தப்படுவார், போற்றப்படுவார், வணங்கப்படுவார். ஆக மனிதனும் தெய்வமாகலாம் என்ற மாபெரும் கோட்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த குறள். மனிதனும் தெய்வம் ஆகலாம். இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கும் பாலஸ்தீனத்தில் தோன்றிய மதங்களுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு? இந்தியாவில் தோன்றிய மதங்கள் எவை? இந்து மதம், ஜைன மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம். இந்த 4 மதங்களும் சகோதர மதங்கள். அங்கே பாலஸ்தீனத்தில் தோன்றிய மதம் எது? யூத மதம். அடுத்து கிறிஸ்துவ மதம். இயேசுநாதர் பை பர்த், பிறப்பால் ஒரு யூதர். தெரியுமா உங்களுக்கு? முகமது நபி பிறப்பால் ஒரு யூதர். அவரால் உருவாக்கப்பட்டது இஸ்லாம். இப்போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பாவம் செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பாரியாரை பார்த்து பாவமன்னிப்பு தேடிக்கலாம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுங்கள். உண்டு. அதே நீங்கள் ஹிந்து, ஒரு ஜெயின், ஒரு புத்திஸ்ட், ஒரு சீக், பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த தவறு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். எப்படி என்னுடைய நிழல் என்னை விட்டு போகிறது இல்லையோ, அதே மாதிரி நான் செஞ்ச பாவங்கள் பின்னாடி வரும், காலம் மாறும். இதுதான் இந்து மதம், ஜெயின மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம். இதில் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. அதாவது ஒரு பல்லக்கில் இருக்கிற பல்லக்கு, அந்த பல்லக்கை பொறுத்த அளவில் சொல்கிறாங்க, இந்த பிறவியில் நீங்கள் நல்லது செஞ்சால் பல்லக்கில் உட்காரலாம். அநியாய அக்கிரமம் அதிக்கிழமை செஞ்சால் அடுத்த பிறவியில் அந்த பல்லக்கை தூக்க வேண்டியதாக இருக்குது.